வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சகோதரி மேகா அவர்களை குறித்து நேத்து நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸா போட்டிருந்தேங்க. என்னுடைய கமலித்தடம் யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் என்னுடைய கமலித்தடம் சேனல்ல போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏகப்பட்ட வியூஸ், அப்புறம் என்னுடைய கருத்துக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு சகோதரி மேகா அவர்களுடைய செயல்பாடு சரிதான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருத்தர்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த கெஞ்சி கேட்கிறேன், நல்லா இருப்பீங்க, இந்த பதிவை அப்படியே நீக்கிடுங்க அப்படின்லாம் கூட எனக்கு போட்டிருக்காங்க. இப்ப எனக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்டுகள்ல சில கமெண்ட்டுக்கு நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் சகோதரி மேகா அவர்கள் குறித்து என்ன பேசியிருக்கேன் அப்படின்ற அந்த வீடியோவை பிளே பண்றேன் பாருங்க. சகோதரி மேகா அவர்கள் தொடர்ச்சியாக தாவேக அரசு நாம் தமிழர் கட்சி மீது வீசக்கூடிய அவதூறுகள் எல்லாத்துக்குமே தக்க பதிலடி கொடுக்குறாங்க. தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்குமே சுட்டி காட்டுறாங்க. இதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அநாகரிகமான முறையில தனி மனித தாக்குதல் பண்ணி கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இது வந்துட்டு தாவேகாவினருக்கு வரப்பிரசாதமா ஆயிடுது. அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்களுடைய 16 வருஷம் அரசியல்ல என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அநாகரிகமா அரசியல் மாண்பே இல்லாம இழிவாக பேசக்கூடிய ஒரு கூட்டத்தையே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்க. அதனால சகோதரி மேகாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட், இனி யாரையும் தனி மனித தாக்குதல் பண்ணி பேசாதீங்க. நாம் தமிழர் கட்சி தலைமைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி அநாகரிகமான முறையில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்து இந்த இஷ்யூ பெருசாகிறதுக்கு முன்னாடியே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுதாங்க நான் பேசின வீடியோ. இப்போ இந்த காணொலியில பாத்தீங்கன்னா சகோதரி மேகா அவர்கள் சரியா தவறா அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் சொல்ல வர்றது இந்த விஷயத்த தவிர்த்திடலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே தாவேகாவினர் எடுத்து வச்சு பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்றாங்க. அப்போ அவங்க வீசக்கூடிய அந்த பொறியில போய் நம்ம சிக்கிடக்கூடாது. ஏற்கனவே தாவேகாவினர் பல விதமான அவதூறுகளை பரப்பி ஒரு வேற லெவல்ல அதை ட்ரெண்ட் பண்ணாங்க, மக்கள் மத்தியில சென்றடைய வச்சாங்க. இப்ப மறுபடியும் அப்படி ஒரு ட்ராப்ல நம்ம சிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னெச்சரிக்கைக்காக இந்த பதிவை நான் போட்டிருந்தேன். இப்ப அவங்க வீசக்கூடிய ட்ராப் என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்திருக்கக்கூடிய சில கமெண்ட்களுக்கு நான் பதில் கொடுக்கலான் இருக்கேன். வைப் குயின் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் நாகரிகமான அரசியலை தான் விரும்புறேன், ஆனா இந்த விஷயத்துல எதிராளிதான் நம்மளுடைய ஆயுதத்தை முடிவு செய்யறான். நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவ இல்லை, நீ அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, உங்களால முடிஞ்சா ஒரு டிவிக்கு காரணம் சரி செஞ்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த அண்ணன் சொல்ற மாதிரி நான் எதிராளிதான் நம்மளுடைய ஆயுதத்தை முடிவு பண்றான்ற இந்த கருத்தை பல பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் இந்த கருத்தை எதுக்கு சொன்னாருன்னா, மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி உருவாகணும், இந்த மண்ணுல ஒரு நல்ல ஆட்சி மலரணுன்றதுக்காக அவரு இந்த கருத்தை பதிவு பண்ணுவாரு. இப்பவும் பல வேலைகள்ல பேசிட்டு தான் வராரு. ஆனா அவரு சொன்ன இந்த கருத்தை நீங்க குலாடி சண்டைக்கு ஒப்பிடுறீங்க. சீமான் அவர்கள் எப்பவுமே சொல்றது என்னது, நாகரிகமான முறையில தர்க்கம் பண்ணுங்க, நம்ம கட்சியில இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ட்ராங்கா முன்வைங்க, கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. எந்த இடத்துலயும் அநாகரிகமான முறையில பேசுங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது. அப்புறம் ஒரு டிவிக்காரையாவது நீங்க சரி செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இங்க யாரையும் சரி செய்யறதுக்காக நம்ம அரசியலுக்கு வரல, இங்க மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மண்ணுல ஒரு நல்லாட்சி மலர்றதுதான் நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய நோக்கம். அதை தான் நம்ம இங்க எல்லாருமே செய்யறோம். அதனால அவங்கள சரி செய்யறது நம்ம வேலை இல்லை சகோதரி. அடுத்தது ஐயப்பன் அப்படின்ற ஒரு சகோதரர் பதிவு போட்டிருக்காரு. என்னதுன்னா, அவங்க அவதூறு பரப்புறாங்க, ஆனா நம்ம அவதூறு பரப்பல, உண்மையை எடுத்து சொல்றோம் அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மைய எப்படி எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்கு நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை முதல்ல பாருங்க. அதாவது தொடர்ச்சியா தாவைகள் உள்ள பொறுப்பாளர்களும் சரி, அவங்களுடைய ஆதரவாளர்களும் சரி, சீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சியை குறித்தும் அவதூறுகளை அள்ளி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி நான் கொடுத்திருக்கேன், அதை முதல்ல கேளுங்க. இந்த சகோதரர் தாவேகால ஒரு பொறுப்புல இருக்காரு. தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் அவர்கள் மீதும் பல விதமான அவதூறுகளை பரப்பிட்டு வராரு. என்னன்னா, சீமான் அவர்கள் 16 ஆண்டு காலமா
பலாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு திரள் நிதி திரட்டி சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா, சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை திரட்டி மரம் நடுறது, குளங்குட்டையை தூர்வாடுறது, நீர்நிலைகளை மேம்படுத்துறது, கனிம வள கொள்ளையை தடுக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்க மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு, எண்ணற்ற மாநாடுகள் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. மக்களுடைய பிரச்சனை ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்து எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தற்சார்பு பொருளாதாரத்தை கையில எடுத்து எல்லா விஷயத்திலயும் தன்னிறைவு அடையணும், சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டணும், நஞ்சில்லா உணவு எல்லாருக்கும் கிடைக்க இயற்கை விவசாயத்தை பண்ணணும், தொடர்ச்சியா ரத்த தானம் செஞ்சுட்டு வராங்க, தூய குடிநீர், உலகத்தரத்துக்கு இணையான கல்வி, மருத்துவம் எல்லாருக்குமே சமமா இலவசமா கிடைக்கணும், பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மண்ணையும் நாட்டையும் நேசிக்கணும். இப்படியாதான் அவரு தொடர்ச்சியா பேசி பேசி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போ சினிமால இதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு காட்டி பலாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சது யாருன்றத உங்க மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன். நீங்க தான் ரொம்ப மாண்போட பேசுறவங்களாச்சு, இதற்கு பதில் சொன்ன. இப்படிதான் நம்ம பதில் கொடுக்கணும். இதுதான் நாகரிகமான முறையில உண்மையை எடுத்து சொல்றது. அடுத்ததா பாஸ்கரன்ற ஒரு சகோதரர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சகோதரி கமலிக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியையும் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் தம்பி தங்கைகளையும் மிகவும் அருவருக்கும் வகையில் பேசுறாங்க. அதையெல்லாம் எந்த தலைமை கண்டிக்கிறாங்க? சகோதரி கமலி பேசுவது சரியில்லை என்று எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இன்னொருத்தர் துவாரகன்ற சகோதரர் ஐயோ கடவுளே, இந்த வீடியோ தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க, தெய்வமே நீங்க நல்லா இருப்பீங்கன்னு போட்டிருக்காங்க. இப்ப சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் சொல்றது சரிதான், எந்த தலைமையும் அவங்கள கண்டிக்கல. ஏன்னா அவங்கதான் காசு கொடுத்து இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ பேசவே சொல்றாங்க. அப்புறம் எப்படி கண்டிப்பாங்க? என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப அவங்க எல்லாரும் சாக்கடையில நின்னு என்கிட்ட பேசுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நானும் சாக்கடையில இறங்கிதான் பேசுவேன் அப்படின்னா அது நாருமா நாராதா? நாரும். இப்ப ஒரு பொதுமக்களா பாருங்க, இப்போ ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை குறித்து அவதூறா பேசுறாரு, அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதுக்காக நானும் அதே மாதிரியே ஸ்டாண்ட் எடுத்து அசிங்கமா பேசுறேன் அப்படின்னா ஒரு பொதுமக்களா அந்த பார்வை எப்படி இருக்கும்? அவருக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த மக்கள் பார்ப்பாங்க? அவங்க இப்போ மக்கள் பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இவ்வளவு உன்னதமான கொள்கை கோட்பாடுலாம் இருக்கு அப்படின்ற புரிதல் வருமா, இல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க மைண்ட்ல நிக்குமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதனால என்னுடைய கருத்தை தவறுன்னு சொல்ற அளவுக்கு நான் தவறா எதுவும் பேசல. இன்னொருத்தர் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல நான் ஏங்க டெலிட் பண்ணணும்? சீமானவர்கள் பேசிய கருத்தை தான் நான் பேசியிருக்கேன். கொலாடி சண்டை போடுறதெல்லாம் லட்சமா வியூஸ் போகுது, நிறைய ஷேர் ஆகுது, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. ஆனா சீமான் அவர்களுடைய உன்னதமான கொள்கை கோட்பாடெல்லாம் எடுத்து தொடர்ந்து நான் என்னுடைய சேனல் எல்லாத்துலயுமே சரி, எல்லா தடத்துலயும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பேசுறேன். எனக்கு வியூஸ் போறதெல்லாம் ரொம்ப கம்மி, ஷேர் அவ்வளவு பெருசா ஆகுறது இல்லை. அப்போ எது மக்களுக்கு வேகமா போய் சேருது? கொலாடி சண்டை. அப்ப மக்களுக்கு எது போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? சீமான் அவர்களுடைய உன்னதமான கொள்கை கோட்பாடா, இல்ல இந்த மாதிரி கேவலமா நாகரிகமா தனி மனித தாக்குதல் பண்ற இந்த காணொலிகள் தான் மக்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? கடைசியில நாம எந்த நோக்கத்துக்காக செயல்படுறோன்றதே மறந்துட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்காம இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறீங்க. இன்னும் சில பேர்லாம் கமெண்ட் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க நேரடியா அந்த சகோதரிக்கு டிஎம்ஏ பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சகோதரி மேகா மட்டும் இப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு டிஎம் பண்ணியிருந்திருப்பேன். அவங்கள போல நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பேசுறாங்க. அதனால இதை தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கதான் நான் இதை வீடியோவே போட்டிருந்தேன். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு தாவேகா ஒரு ட்ராப் ஒண்ணு போடுறாங்க. அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னது அப்படின்னா, தாவேகா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்க. ஏற்கனவே அப்படிதான் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கு அவங்க ஒரு 15 வகையான அவதூறுகளை பரப்பி நம்மள 8% 4% குறைச்சி விட்டாங்க. இப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு அவங்க ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு போடுறாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி திமுகவோட ரொம்ப இணக்கமா இருக்காங்க, திமுகவுடைய பி டீமா செயல்படுறாங்க, திமுகவுடைய தயவுலதான் அவங்க கட்சியை நகர்த்துறாங்கன்ற மாதிரியான பல விதமான அவதூறுகளை பரப்புறாங்க. அதுக்கு ஏத்தாற் போல சூழ்நிலை பாருங்க, சீமான் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு செல்றாங்க. அங்க
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அடுத்தப்பல இப்போ ஒரு திருமணத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருது. அதையும் எடுத்து வச்சு ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே திமுகவோட யார் இணக்கமா இருக்கா அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சமீபத்துல ஒரு பதில் கொடுத்திருந்தாரு சீமான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு. சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தனியார் பள்ளிக்கு காட்டக்கூடிய அவ்வளவு அக்கறையை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காட்டுறது இல்ல? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல 25,000க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுற நிலையில இருக்கு. காம்பவுண்ட் வசதிகள் இல்ல, அதனால பாதுகாப்பு குறைவா இருக்கு. தூய தண்ணீர் இல்ல, கழிப்பறை வசதிகள் இல்ல, டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கு, லேப்ல வந்து போதுமான கம்ப்யூட்டர்ஸ் இல்ல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் ராஜ்மோகன் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டாரு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியார் பள்ளிகள்ல என்ஓசி கொடுக்கறதுல அப்ரூவல் கொடுக்கறதுல எல்லாம் திமுக வந்து ஊழல் பண்ணிருக்கு, அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் சீமான் அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. உண்மையிலேயே சொல்லுங்க, தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் யார் நடத்துறா? இதற்கு முன்னாடி ஆண்ட திமுக அதிமுக இப்ப இருக்கக்கூடிய தாவேகால சிஎம் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு. இவங்க எல்லாரும் தான் முதலாளியா இருக்காங்க. அப்போ ராஜ்மோகன் அவர்கள் யாருக்கு இணக்கமா இருக்காரு? தனியார் பள்ளிகளுக்கு இணக்கமா இருக்காருன்னா அப்ப இன்டைரக்டா அவர் யாருக்கு இணக்கமா இருக்காருன்றது நமக்கு புரிய வருது. ஆனா அது எவ்வளவு அழகா மடைமாற்றி விடுறாங்க. சீமானவர்கள் வந்து திமுகவுக்கு இணக்கமா இருக்காங்க. அப்போ அவங்க கட்சியில உள்ள அமைச்சர்ல இருந்து இன்ஃபுளுசர்ஸ் வரைக்கும் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மத்தியில பரப்புறாங்க. இப்ப கூட பாருங்க, இன்ஃபுளுசர் ஒருத்தவங்க சகோதரி ஜெரினான்றவங்க சகோதரி மேகா அவர்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டிஎம்கே ஐடிவி ஃபாலோ பண்ணுது. டிஎம்கே உடைய தயவால தான் அவங்க இயங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க போடக்கூடிய அந்த பொறியில நம்ம சிக்கிர கூடாது, நம்ம கட்சியோடைய வளர்ச்சி வந்து மென்மேலும் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அதுக்குதான் நான் இந்த பதிவை போட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் வந்து போட்ட பதிவு சரியா இல்லையான்னு. அதாவது அரசியல் புரிதலோட நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்றத ஆழமா புரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு ஆதரவு தெரிவிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. உணர்ச்சி வசப்பட்டு சில பேரு இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்டுகளும் போட்டிருக்கீங்க. இப்பவும் நான் இவ்வளவு விஷயங்கள் கிளியரா சொல்லிட்டதுக்கு அப்புறமும் கமெண்ட்ல இப்ப இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கூட நான் திட்டி போடலாம். உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது சீமானவர்களுடைய டைலாக் தான் அது, போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போதுதான் தெரியும். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்களை குறித்து தவறா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தாவேகா இன்ஃபுளுசர்ஸும் சோசியல் மீடியால ஃபுல்லா அவங்களை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு வராங்க. இப்ப நாளைக்கே ஒருவேளை மேகா அவர்களை இதை குறித்து அரெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த நியூஸை எப்படி நியூஸ் சேனல்ல போடுவாங்க? இந்த மாதிரி சிஎம் விஜய் அவர்களை குறித்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தொடர்ச்சியா தவறா பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் நியூஸ் சேனல் போடுவாங்க. இதனால யாருக்கு பாதிப்பாகும்? கட்சிக்கு, சீமானவர்களுக்கு, அந்த சகோதரிக்கும். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொன்னேன். உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.